திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்பளம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. நீங்கள் நல்லபடியாக ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங். சரியா? அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதாவது குறைவான கட் ஆஃப் எடுத்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நல்ல கட் ஆஃப் எடுத்தும் அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ஒழுங்காக போடலை அப்படின்னா காலேஜே கிடைக்காம போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, நல்ல கல்லூரி கிடைக்காம போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங்கில். சரியா? அப்போ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏற்கனவே நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக் நம்பர் 1 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 பார்ட்டாக பிரித்து நம்ம என்ன பண்ணோம், சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும்னு நம்ம பார்த்தோம். அடுத்து இப்போ செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காலேஜை ஃபோக்கஸ் பண்ணுறேன், எனக்கு அந்த காலேஜில் கிடைச்சா எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அப்போ எனக்கு அந்த காலேஜ் தான் வேணும். அப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலேஜை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ ஒரு காலேஜை மட்டும் நீங்கள் வச்சுக்கூடாது. சரியா? அப்போ கோயம்புத்தூரில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு டாப் 5 காலேஜஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி சென்னை ரீஜன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு டாப் 5 காலேஜஸ் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் 200 டாப் 200 கட் ஆஃப் எடுத்தீங்க, இல்லை 199, இல்லை 198, இல்லை 197னா நீங்கள் அதாவது ஒரு காலேஜை ஃபோக்கஸ் பண்ணால் கூட அந்த காலேஜை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் கட் ஆஃப் குறைய நம்ம ஒரே காலேஜை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சரியா அதே ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கோயம்புத்தூர் ரீஜனில் ஒரு 5 காலேஜ், சென்னை ரீஜனில் ஒரு 5 காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ செலக்ட் பண்ணி வச்சுட்டு அங்கே சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி கொடுக்கணும், காலேஜை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா பேத்துக்கும் ஆசை என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸில் படிக்கணும். அப்போ நான் படித்தேன் அப்படின்னா அந்த காலேஜில் படிக்கணும். சரியா? அந்த காலேஜில் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸோட கவுன்சிலிங் கொடுத்துருங்க நம்பர் 1. சரியா? அப்போ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய நார்மல் சிஎஸ்சி கொடுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நார்மல் சிஎஸ்சி. செகண்ட் சாய்ஸ் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் தேர்ட் சாய்ஸ் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா சிஇஜி கேம்பஸில் இருக்கக்கூடிய இசிஇல நார்மல். ஃபோர்த் சாய்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இசிஇல எஸ்எஸ். சார் ஒரே காலேஜில் இவ்வளோ கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் கொடுக்கலாம் ஒரே காலேஜில். ஏன்னா நிறைய பேர் இதை நினச்சிருக்கீங்க, ஒரு காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரே ஒரு சாய்ஸ் தான் நமக்கு வந்து கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு காலேஜஸில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே நீங்கள் என்னாச்சு பார்த்தா சாய்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்போ மெயினாக நீங்கள் வந்து காலேஜை ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப லோ லெவலில் இருக்கக்கூடிய கோர்ஸை கூட நீங்கள் கொடுக்க வேணாம். ஆனால் அந்த படித்தாலும் அந்த காலேஜ் தான் படிப்பேன்னு நினச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கோர்ஸ் கிட்ட அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு 8 கோர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் என்னது சிஇஜி கேம்பஸை நீங்கள் முடிச்சிடலாம். சரியா? அடுத்து செகண்ட் பார்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம், இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் பிஎஸ்ஜி கேம்பஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி அதில் இருக்க எல்லா கோர்சஸுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் எம்ஐடி கேம்பஸும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அது உங்கள் இஷ்டம், ஆர்இசியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணாவோ. சரியா? இல்லை வந்து வேற எந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு பரிச்சயமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து கொடுக்கலாம். சரியா? அப்போ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு பிடிச்ச காலேஜ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா அப்போ அந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே அப்படியே பஞ்சா ஒரு கிளஸ்டராக நம்ம என்னாச்சு பார்த்தா கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சரியா? எல்லா பேருமே டயர் 1 காலேஜஸில் படிக்கிறோம். ஒரு டயர் 1 காலேஜஸில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் போகலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் சரியா அந்த கோர்ஸ் மூலியமா சப்போஸ் நீங்கள் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ் ஆகலை. சரியா? அப்போ நான் படிக்கிற கோர்ஸ் வச்சு நானா பின்னாடி வேலை தேடி நான் போகணும். அப்போ அந்த கோர்ஸ் மூலியமா
உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, அதே மாதிரி அந்த கோர்ஸ் மூலிமா வெளியே வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். சும்மா பிளைண்டாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, படித்தா டயர் 1 காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை மட்டும் வச்சுட்டு நீங்கள் சாய்ஸ் கொடுக்கக்கூடாது. சரியா? இதுதான் நம்ம எப்பயுமே மோட்டிவேட் பண்ணுறது. இல்லை சார் நான் படித்தா அந்த காலேஜில் தான் படிப்பேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.